இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவிகளை பகுத்தறிதல் என்ற வரத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 15ஆம் வசனத்திலே, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்று எலிசா சொன்ன ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து முற்றுகையிட்ட ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கண்டபோது பயந்தான். ஆனால் எலிசா, பயப்படாதே, அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அவர்களோடு கூட இருக்கிறவர் மாம்சபுயம், நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தருடைய சேனை என்பதை நாம் எலிசா மிக திட்டமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, எலிசா தீர்க்கதரிசி ஆவிகளை பகுத்தறிகின்ற அந்த கிருபையினாலே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி, அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிற்கின்ற ஒரு காட்சியை ஒருவேளை அங்கே வேலைக்காரனுக்கு காண்பிப்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்கிறோம். ஆவிகளை பகுத்தறிதல். இன்னும் நாம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். நாத்தான்வேலை குறித்து ஆண்டவர் தெளிவாய் அறிந்திருந்தபடினாலே அவனை குறித்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்களை அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 21ஆம் வார்த்தையிலே வாசிக்கிறோம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். சீஷர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். ஒருவேளை யார் யார் என்று சைகை காட்டினார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்க முடியும். ஆண்டவர் ஆவிகளை பகுத்தறிகின்ற அந்த வரம் வெளிப்படுவதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். 12 பேர் இருக்கிறார்கள், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொன்னார். ஒருவேளை யூதாசுக்குள்ளே உள்ள காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினபடினாலே ஆண்டவர் அவர்களோடு கூட தாராளமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியை பகுத்தறியும் வரம், இந்த வரத்தோடு கூட அறிவை உணர்த்தும் வரமும் செயல்படுகின்றதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அல்லது வெளிப்பாடு வரம் என்பதை நாம் இதோடு நாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது,
அங்கே செயல்படுகின்ற வரங்களை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் வரங்களை கொடுக்கிறவர். அவர் ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மில் அநேகர் போதகராய் இருக்கிறோம், நம்மில் அநேகர் ஊழியர்களாய் இருக்கிறோம், நம்மில் அநேகர் மிஷனரிகளாய் இருக்கிறோம். ஆனால் இவ்விதமான ஒரு கிருபையை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று நாம் கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் கர்த்தருடைய சபையை நடத்துவதற்கு, கர்த்தருடைய ஜனத்தை நடத்துவதற்கு நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நான் பரிசுத்தத்தோடு கூட அவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் நம்மை வரங்களினாலே நிரப்புகிறார். எல்லாரையும் அல்ல, சிலரை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிலரை என்ற அந்த வார்த்தையின்படி, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுத்தும், எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று நாம் வாஞ்சையோடு கூட கேட்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வரங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.